1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் தோஷங்கள். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம். 9 கிரகங்களில் முதன்மை கிரகமான சூரியனோட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகம் கிடைக்கும் சார்? இப்போ சூரியனோட மற்ற கிரகங்கள் தொடர்பு பெற்றால் அது பார்வையோ சேர்க்கையோ இல்லை கேந்திர திரிகோணங்களோ இல்லை முன்பின்னோ எப்படியே வேணாலும் பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இதில் சூரியனோட மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் அல்லது பார்த்தால்னு எடுக்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், சந்திரன் எடுத்துக்கோமே. இப்போ சூரியன் அப்படின்னு இருக்கு இல்லையா, சூரியன் ஒரு ஒளிக்கிரகம், சந்திரன் அப்படிங்கிறதும் ஒரு ஒளிக்கிரகம். இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை என்ன சொல்லுவோம், அமாவாசைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஜோதிடத்தில் அமாவாசைங்கிறதும் ஒரு யோகம்தான். அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அமாவாசை அன்றைக்கி பிறக்கிறவங்க அப்நார்மலான திறமையுள்ளவர்களாக இருப்பாங்க. சொல்லுவாங்கள்ல, அமாவாசை அன்றைக்கி ஒரு ஆண் குழந்தை பிறந்தோம், அமாவாசையில் பிறந்தோம் திருடன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. திருடனுங்கிறது திருட்டுத்தனம் பண்ணுறவன் இல்லை, உள்ளம் கவர் கல்வன் அப்படி இருக்கு இல்லையா. மற்றவரோட மனதை கொள்ளையடிக்கிறது, இதயத்தில் இடம் பிடிக்கிறது கூட இதயத்தை திருடுறது தானே. அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ சில பேர் ரொம்ப செல்லமான பிள்ளைகளை திருட்டு பையனை கிண்டல் பண்ணுறாங்கல்ல, அது எப்படின்னா அன்பை அவங்க எளிதாக வேட்டையாடிடுவாங்க, மற்றவங்களோட அன்பையும் மற்றவங்களோட மனசையும். அதை தான் அது அமாவாசை யோகம்னு சொல்கிறது. ஒரு சிலர் திருடலாம், அமாவாசையில் பிறந்தவங்க அத்தனை பேருமே திருடுறாங்க. எல்லா யோகங்கள்லையும் பிறந்தவங்க மற்ற திதிகளில் பிறந்தவங்களுக்கும் எல்லாம் கலந்து தானே இருக்கும். இது எப்படின்னா இந்த உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசையை பொறுத்த வரையும் நம்ம முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாளாக, முன்னோர்களுக்கு இந்த நம்ம சொல்லுவோம்ல விரதம் இருக்கிற நாட்கள், முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய நாட்களாக நம்ம பயன்படுத்திப்போம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, மந்திர தந்திரங்களுக்கு ரொம்ப பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அமாவாசைங்கிறது ஒரு யோகம்தான். அமாவாசையில் பிறந்தவங்க நிறைய பேர் முன்னணி பதவிகளுக்கு வந்திருக்காங்க, நிறைய சேவை செஞ்சுருக்காங்க, நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. அதனால் அது ஒரு நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமாவாசைங்கிறது ஒரு யோகம். இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை. அடுத்தது சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் அப்படின்னு எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ சூரியன் தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை மட்டும்தான் பார்க்கும். அதே போல் சந்திரனும் தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை மட்டும்தான் பார்க்கும். அப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் இதுக்கு பேர் பௌர்ணமி யோகம் அப்படின்னு பேர். இப்போ பௌர்ணமியை போய் நம்ம சாதாரணமாக சொல்லுவோமா, பௌர்ணமின்னாலே வெளிச்சம் தானே. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடெல்லாம் ரொம்ப கோயில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருப்பாங்கல்ல. அப்போ வெளிச்சம் பௌர்ணமியில் பிறந்தாங்கன்னா அவர்களுக்கு இயல்பாகவே அடுத்தவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய தன்மை இயல்பாக இருக்கும். எதில் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. அதே போல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் இயல்பாக இருக்கும். அறிவிலும் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பௌர்ணமியில் பிறந்தவங்க எது செஞ்சாலும் வெளிப்படையாக செய்வாங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம். அமாவாசையில் செய்கிறவங்க எதாக இருந்தாலும் பின்னணியிலிருந்து செய்வாங்க, ஜெயித்த பிறகு சொல்லலாம், எதுக்கு முன்னாடியே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செய்பவர்களாக கூட இருக்கலாம். ரெண்டாவது இதுதான் வித்தியாசம், தவிர ரெண்டுமே ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடியது தான். இன்னும் சில இடங்களில் எப்படி இருக்கலாம்னா, இந்த அமாவாசை அண்டு பௌர்ணமி இது ரெண்டுமே பார்க்கும்போது திதிகளாகவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ திதின்னா 15 திதி எடுக்கிறோம் இல்லையா. 14 திதி, 15ஆவது திதி அமாவாசையாக இருக்கும் அல்லது பௌர்ணமியாக இருக்கும். நட்சத்திரத்தில் பாதி திதி அப்படின்னு எடுக்கிறோம்ல. ஒரு திதிக்கும் ஒரு சிறப்புத்தன்மையை நம்ம சொல்லிக்கிட்டு வருவோம். அப்போ அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் பிறக்கிறார்கள்ல, இந்த 2 திதிகளில் பிறப்பவர்களுக்கு திதி சூனியம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதிவிலக்காக சொல்லப்பட்டது. அப்போ அமாவாசையில் பிறக்கிறதும் யோகம்தான், பௌர்ணமியில் பிறக்கிறதும் ஒரு யோகம் தானே. இதையெல்லாம் சொல்லும்போது தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேரும்போது அந்த யோகத்தை கொடுக்குறதா நம்ம எடுக்கிறோம். பார்க்கும்போதும் ஒரு யோகத்தை கொடுக்குறோம். அப்போ யோகம் அப்படிங்கிறது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்ந்து இருக்கிறதுனால வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றை ஒன்று பார்வை செய்ததுனாலையும் வரலாம். இப்படி பார்க்குறோம் இல்லையா. அடுத்தது இன்னும் சில நாடி நூல்கள் அந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அப்ளை ஆகும். அது எப்படின்னா, இந்த லக்னம் அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 5ஆம் இடம் 9ஆம் இடம், இதுக்கு நம்ம திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக அந்த 1, 5, 9 இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஒன்றை ஒன்று சேர்க்கையாக எடுத்துக்கிறது கூட கணக்கு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குது, சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசில் ஒரு கிரகம் இருக்குன்னா அதுலேருந்து அது 5ஆம் இடம் வரும். மேஷத்துலேருந்து சிம்மம் 5ஆம் இடமாக வரும், சிம்மத்துலேருந்து தனுசு 5ஆம் இடமாக வரும், தனுசுலேருந்து மேஷம் 5ஆம் இடமாக வரும். அப்போ ஒரு திரிகோண பார்வையில்
அந்த திரிகோணத்தில் 3 கிரகங்கள் 2 கிரகங்கள் ஒன்று சம்பந்தப்பட்டாலும் அதுவும் சில நேரங்களில் பார்வைக்கும் சேர்க்கைக்கும் உரிய யோகங்களை கொடுக்குது. அதே போல் கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10. இதே மேஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷத்தை 1ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகத்தை 4ஆம் இடம்னு எடுப்போம், துலாமை 7ஆம் இடம்னு எடுப்போம், மகரத்தை 10ஆம் இடம்னு எடுப்போம். இந்த 4 கேந்திரங்கள்லையும் ஒரு கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, இந்த கேந்திரங்களில் மட்டும் 2, 3 கிரகங்கள், ஒரு கிரகம் 2 கிரகம் இருந்தால் கூட அதையும் கிட்டத்தட்ட பார்வையும் சேர்க்கைக்கும் சம்மந்தப்படுதான்னு பார்க்கணும். எப்போதும் அது ஒர்க் பண்ணால் கூட சில நேரங்களில் அந்த சேர்க்கை பார்வைகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு யோகங்களை கொடுக்கும். அதனால் அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் இருக்கு இல்லையா, இந்த சூரியனுக்கு கேந்திரங்களில் சந்திரன் இருந்தால், உதாரணத்துக்கு தான் மேஷத்தில் சூரியன் இருந்து கடகத்திலேயோ இல்லை துலாம்லேயோ இல்லை மகரத்துலேயோ சந்திரன் இருந்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட 100% ஒர்க் பண்ணுதா என்னன்னு சொல்ல முடியாது. சூரியன் சந்திரன் சேர்க்கை அல்லது பார்வைக்குரிய பலன்களை ஓரளவு கொடுக்கும். இப்படி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது அதே போல் திரிகோணங்களில் சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ சந்திரன் இருந்தாலும் அதையும் நம்ம என்ன எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிற மாதிரியோ பார்வைங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒன்று சேரும்போதும் ஒன்றை பார்த்து கொள்ளும் போதும் பலம் அதிகம். பட் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு பலன்களில் கொஞ்சம் கொடுக்குங்கிறதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ சூரியனோட சந்திரன் சேரும்போது அமாவாசை, அது ஒன்றோட ஒன்று பார்த்துக்கும்போது பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டால் கூட அதை ஆர்ப்பரிப்பு யோகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது என்ன ஆர்ப்பரிப்பு யோகம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஆர்ப்பரித்தல் அப்படிங்கிறது தன்னிச்சையாக ஊற்றெடுத்து வருதல். அருவி ஆர்ப்பரித்து கொட்டுது அப்படிங்கிறோம்ல, அருவியை போய் யாரும் உருவாக்கலாம் முடியாது. அது தன்னிச்சையாக ஊற்றெடுத்து அதுக்கு பெருகி மலையில் தன்னால் விழும் இல்லையா. அதுபோல் இந்த சூரியன் சந்திரன் இந்த மாதிரி தொடர்பு உள்ளவர்களுக்கு இதோட பாவக்கிரகங்கள் அது இது சேர்ந்து பார்வைன்னா அதை கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது இது ரெண்டும் நேருக்கு நேர் சம்மந்தப்பட்டாலோ இல்லை கேந்திர திரிகோணங்களில் சம்மந்தப்பட்டாலோ பார்வை சேர்க்கையில் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் சொல்கிறோம். இதோட இன்னொரு கிரகம் சம்மந்தப்பட்டு அந்த கிரகம் சம்மந்தப்பட்டு அதுவும் இதுவும் என்னன்னு கேட்டு இந்த இடத்துல குழப்பிக்கூடாது. அப்படி பண்ணும்போது அந்த ஆர்ப்பரிப்பு யோகம்ங்கிறது அவங்களுக்கு அது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அது என்ன ஆர்ப்பரிப்பு யோகம்னா, அருவி போல் தன்னிச்சையாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகம். இப்போ நிறைய பார்ப்போம், அவங்ககிட்ட ஒரு பக்கம் போயிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் வந்துகிட்டே இருப்பாங்க. ரோட்டில் ஒருத்தர் காரை நிறுத்திட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் படுத்து கிடக்கிற பெரியவரை எழுப்பி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போகிறாங்கல்ல, அவர் இவரை கேட்டிருக்க மாட்டார். ஆனால் இவருக்கு மனசு கேட்காம போகிறார்ல, இதுக்கு பேர் தான் ஆர்ப்பரிப்பு யோகம். வயசானவங்க யாராவது நிற்பாங்க, பஸ்ஸை நிறுத்திட்டு அந்த வயசான பாட்டியை கையில் பிடிச்சி பஸ் ஏற்றி உட்கார வச்சுட்டு வர ஆட்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி யோகங்கள் இது அவங்கவுங்களுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட யாருக்காவது ஒரு உதவி செய்யணுங்கிற மாதிரி தன்னுடைய செலவை கட்டுப்படுத்திட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. வசதியானவர்கள் இன்னும் நிறைய கொடுப்பாங்க. அவங்கவுங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த வசதிகள் இருக்கும். அப்போ சூரியனும் சந்திரனையும் நம்ம முட்டையாக பார்க்காம இது போலெல்லாம் பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் பார்வை சேர்க்கை இல்லை திரிகோணம் கேந்திரம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தால் கூட அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் சந்திரன் சம்மந்தப்படும் போது என்ன மாதிரியான யோகம் வரும் அப்படிங்கிறத எளிமையாக நேர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.